கல்கலா. கல்கலா குத்துபு ஜத்துன்னு படித்தோமா இல்லையா? ஒரு 5 எழுத்து. அசைத்து ஓதுதல், கொஞ்சம் ஒரு அசைவு, சுக்குனை கொஞ்சம் அசைச்சு பார்க்கணும். அந்த எழுத்துல சொக்குன்னு இருக்கும், மற்ற எழுத்துல சொக்குன்னு இருந்தால் அப்படியே ஸ்டாப். இந்த 5 எழுத்துலையும் சுக்குன்னு இருந்தால் கொஞ்சம் அசைக்கணும். கல்கலாவின் எழுத்துகள் எத்தனை? அவை யாவை? கல்கலாவின் எழுத்துகள் 5. குத்துபு ஜத், குத்துபு ஜத் என்று ஒரே வார்த்தையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். கல்கலாவின் சட்டம் என்ன? குத்துபு ஜத் என்ற 5 எழுத்துகளில் சுக்குன் இருந்தால் அந்த எழுத்துக்களை அசைத்து லம்மின் சாயல் ஏற்படுவதை, லம்மு வரக்கூடாது, லம்மின் சாயல் ஏற்படும். கல்கலா 2 வகை, கல்கலத்து சுகுரா, கல்கலத்துல் குபுரா. கல்கலாவின் எழுத்துகள் வார்த்தையின் இடையில் வந்து சுக்குன் பெற்றிருந்தால் அந்த எழுத்தை லேசாக அசைத்து ஓத வேண்டும். இதை கல்கலத்து சுகுரா என கூறுவர். கல்கலாவின் எழுத்துகள் வார்த்தையின் கடைசியில் வந்து அங்கே நிறுத்துவதற்காக சுக்குன் செய்யும்போது அதிகமாக அசைவு கொடுத்து நிறுத்துவதற்கு கல்கலத்துல் குபுரா. சிம்பிள் மேட்டர் தான். இடையில வந்திருக்குதா, கடைசியில் வந்திருக்கா? இடையில வந்தால் லேசா சுகுரா, கடைசியில் வந்தால் கொஞ்சம் கூடுதலாக அசைக்கணும். கல்கலா சுகுராவுக்கு சான்றுகள்: இக்ததலு, இக்ரா. தத்தலுன்னு வரக்கூடாது, ரான்னு வரக்கூடாது. இக்ததலு, இக்ரா. அல்லதி அத்அமஹும், அத்து வத்துபு அலைனா. எப்படி வரக்கூடாது? வத்துப் அலைனாங்க கூடாது. உஹ்ருஜு மின்ஹா, லகது ஜிஅத. இங்கே 5 எழுத்தையும் பாரு, எல்லாம் இடையில் தான் வந்திருக்கு. இக்கு, இக்கு, அத்து, துபு, அ, உஹ்ருஜ். இந்த சான்றுகளில் கல்கலாவுடைய எழுத்துகள் இடையில் வந்துள்ளன. கீழுள்ள சான்றுகளில் கல்கலாவுடைய எழுத்துகள் கடைசியில் வந்துள்ளன. கல்கலத்துல் குபுரா: அல் புரூஜ், மௌஊத், முஹீத், மஜீத், வத்தாரிக். இந்த வார்த்தைகளின் கடைசியில் உள்ள சுக்குன் அசல் சுக்குன் அல்ல, அதில் ஹரக்கத்துகள் இருக்கும். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜி, வல் யௌமில் மௌஊதி. உடனே முஹீத்துன், மஜீதுன், வத்தாரிகி. இப்படியாக ஹரக்கத்து இருக்கும். வக்ஃபு செய்து, அதாவது நிறுத்தி ஓதுவதற்காக இடப்பட்ட சுக்குனாகும். இப்படிப்பட்ட சுக்கூன்கள் உள்ள கல்கலாவுடைய எழுத்துக்களை அதிக அசைவு கொடுத்து நிறுத்துவதாகும். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ். இதெல்லாம் ஒரு 5 தடவை படிங்க. கல்கலாவின் சட்டங்களை 5 தடவை படித்தாலே பாடமாக்கணும் அவசியம் இல்லை, தன்னால் மனசில் உட்காந்துரும். இன்றைக்கி என்னென்ன பாடம் படிச்சிருக்கிறோம்? இக்லாப், மீமு சாக்கினா, கல்கலா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.